இன்னைக்கு செடியில் பறித்த கத்திரிக்காய் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இதை உடனே சமைச்சிடலாம்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு சூப்பரான டிஷ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பூச்சி ஏதாவது இருந்தால் நமக்கு தெரியும். அடுத்தது எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரியே காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியில் போட்டாச்சு. எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வரமிளகா, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம அரைச்சதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்பூன்லேருந்து எடுத்து போட்டாவே ஈஸியாக நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியும். எல்லா கத்திரிக்காய்க்கும் இதே மாதிரியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கணும். அவ்வளோதான். இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம அப்படியே சிம்மில் வச்சிட்டோம்னா எண்ணெயிலேயே சூப்பராக வதங்கி இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இப்படி ஒரு கத்திரிக்காய் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.